மார்னிங் 6 to 8 ரொட்டீன். என்னை பொறுத்த வரைக்கும் 6 to 8 அப்படிங்கிறது காலையை எனக்கு பீக் டைமுங்க. ஏன்னா அந்த காலையில் 6 to 8 தான் எனக்கு வந்து ரொம்பவே ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கும். சொல்ல வேணாம், வெள்ளிக்கிழமை அப்படின்னா இன்னும் கூட ஹெவியான ஒர்க்கு இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு வீடு சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். மதியானம் லன்ச்சு பண்ணி அவங்களுக்கு 8 மணிக்குள்ளே சாப்பாடு கட்டி கொடுத்து அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும். இவ்வளோ வேலைகள் இருக்குது. எல்லா வேலையும் காலையில் 8 மணிக்குள்ளே நான் செஞ்சாகணும். நான் கேழ்வரகு இட்லி இன்றைக்கி காலையில் ஃப்ரைடே மார்னிங் கேழ்வரகு இட்லி பண்ணியிருந்தேன். நேற்று நைட்டு தான் நான் அரைச்சி வச்சேன். கேழ்வரகு இட்லி எப்படி பண்ணுறது, எந்த விகிதத்தில் கேழ்வரகு அரிசி சேர்த்து நம்ம அரைக்கணும் அப்படிங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். கேழ்வரகு இட்லிக்கு நான் சைட் டிஷ்ஷாக பட்டாணி முட்டைக்கோஸ் போட்ட சுண்டல் பண்ணியிருந்தேன். கிரேவி சூப்பராக இருக்குங்க. அது மதியானத்துக்கும் நான் அந்த கிரேவியை நான் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டேன். மதியானத்துக்கு கொத்தரங்காய் வத்தல், மாங்காய் வத்தல் இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். கிச்சனை பார்த்திங்கன்னா ஒரே கலேபரமாக கிடக்கும். எல்லாம் அவங்க அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்பாடான்னு வந்து நம்ம உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். என்னமோ சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரங்க. நான் பேசிக்கிட்டே சமைச்சிட்ருக்கேன். வந்து உட்காந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாத்திரமெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி கழுவி கிச்சனை நம்ம க்ளீன் பண்ணி வைக்கணும். இன்றைக்கி இப்படி தான் போணுச்சு. அதான் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு நீரில் விட்டுருக்கேன். ஃப்ரைடே வந்து விரதம். இந்த சாம்பார் கத்திரிக்காய் வத்தல், மாங்காய் வத்தல், கத்திரி வத்தல் போட்டு கொத்தரங்காய் வத்தல் போட்டு சாம்பார் நான் ஒரு நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது பாருங்கள். அது செம்மையாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். இது சுட சுட சாதத்துக்கு இந்த சாம்பார் போட்டு வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். இதை பட்டாணி, கேரட்டு, முட்டைக்கோஸ்லாம் போட்டு சுண்டல் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. இது மாங்காய், கல்யாண வீட்டு மாங்காய் அது பண்ணுறதையும் நான் போட்டிருக்கேன். ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். வத்தல் பொரிச்சு இன்றைக்கி மதியானம் லஞ்சு அவங்களுக்கு அதுதான். காலையில் இட்லி சாப்பிட்டுட்டு மதியானம் லஞ்ச் எடுத்துகிட்டு அவங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி காலையில் 6 to 8 மார்னிங் ரொட்டீன் இதுதான் எனக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.